ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான ரெசிபி. திராட்சை பழத்தை வச்சு அல்வா பண்ணுறது எப்படி அப்படிங்க பார்ப்போம். இதுக்கு நீங்கள் நல்லா பச்சை திராட்சையாக வாங்கிடுங்க. இனிப்பாக இருக்கணும், புளிப்பாக இருந்தால் எடுக்காதீங்க. ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். நல்லா இனிச்ச திராட்சையாக சாப்பிட்டு பார்த்து வாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு இதை இருத்துறணும். நல்லா ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா இருத்து விட்டுருங்க. இருத்தாச்சு. இப்படி தான் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ ஒரு பாத்திரத்தில் சுகர் ஆட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கரையட்டும். இப்போது ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காயை நல்லா தட்டி போடுங்க. இல்லை ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் போட்டுடலாம். கொஞ்சமாக சோள மாவு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போடுங்க. போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணணும். கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலக்கிடணும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கலக்கிட்டு இதுதான் பதம், இவ்வளவும் போதும். இப்போ நம்ம இருத்து வச்சோம் இல்லையா ஜூஸ், அதையும் இது கூட ஆட் பண்ணிடுங்க. கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர், க்ரீன் கலர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கிண்டணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாவே இது வந்து நல்லா திக்காக கட்டி ஆயிரும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு. இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிடுங்க. நட்ஸு, முந்திரி, பாதாம் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊற்றி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம்.